டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக நம்ம சேனலில் பாட்டு தான் அதிகம், அது சம்மந்தமான வீடியோ தான் போடுறது உண்டு. பெரிய தான் இதை போல் உலக விஷயங்கள் போடுறோம் இப்போதைக்கு. ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு விஷயம் தான் ஒன்று சொல்ல. அது என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் பல்வேறு பிரிக்கலாம். எப்படின்னா, ஒரு இல்லைன்னா ஒரு மதம் சார்ந்து, இல்லைன்னா ஒரு நாடு சார்ந்து, இல்லைன்னா இந்தந்த மொழிகள் பேசுகிறது, இல்லைன்னா வந்து இப்படி பல்வேறு விதமான இதுவாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூடு, இப்படி சைக்காலஜிக்கல் பிஹேவியரில் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னு பல்வேறு விதமாக பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அந்தமாரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை வந்து எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதை அவங்க எப்படி எவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து 4 விஷயமா பிரிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா, சில தீய விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு அதிகம் கடன் வாங்கக்கூடாது, நண்பர்களை நம்பி ரொம்பவும் ஏமாத்தக்கூடாது, அப்புறம் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு தப்பான ஆளுக்கு கூட போயிடக்கூடாது, அடுத்தது வந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஜாலி அப்படின்னு சொல்லி தவறான பாதையில் போயிடக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தப்பான விஷயங்கள். அப்புறம் சரியான விஷயங்கள்னு கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம அப்புறம் வருவோம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, குறிப்பாக 4 வகையாக அதை பிரிக்கலாம். அப்படின்னா, ஒன்று வந்து தனக்கே தெரியும், இந்த தவறுகளில் ஈடுபடக்கூடாது, இதோட விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அது அவங்களோட சுய அறிவிலே இருக்கும். 2வது படித்து தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு குரூப்பு. இது பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் கொஞ்சம் அதிகம் பெர்சன்டேஜ் என்னென்னா, அவங்க வீட்லேயோ இல்லை அவங்கள சுற்றுச்சூழல்லையோ இல்லை அவங்க இந்த சமுதாயத்திலே நடக்கக்கூடிய இந்தமாரி தீய விஷயங்களை பற்றி வேகமாக ஒருத்தன் பைக்கில் போய் இந்தமாரி ஆகிட்டு அப்படின்னா நம்ம அதுமாரி போகக்கூடாது. கடன் அதிகமாக, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கி வாழ்க்கையை வீணடிச்சிட்டாருன்னா இந்தமாரி நம்ம செஞ்சிடக்கூடாது. இப்படின்னு பல்வேறு உதாரணம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இது 2வது வகை. இது ஒரு இன்னும் கொஞ்சம் அதிகம் பெர்சன்டேஜ். 3வது வகை வந்து பட்டு தெரிஞ்சுக்கிறது. எப்படின்னா, தானே நெருப்பு சுட்டா சுடும், நெருப்பை தொட்டா சுடுன்னு சொன்னால் கேட்காம, யார் எந்த அட்வைஸ் சொன்னாலும் கேட்காம, இல்லை தானே படிச்சும் தெரிஞ்சுக்காம, இல்லை அனுபவத்தில் சொசைட்டியில் நடக்கிறத பார்த்தும் தெரிஞ்சுக்காம, தானே ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி, அது எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், வேகமாக போகிறதா இருக்கலாம், இல்லை போய் கடன் வாங்கி மாட்டிக்கலாம், இல்லை தப்பான செயல்கள், இப்படி எதை வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் மாட்டி அடிபட்டு அனுபவப்பட்டு திருப்பி திருந்துறது அது ரேரு. ரொம்ப லேட்டாகும் அவங்க அந்த பாத்துக்கு வர்றது. இது 3வது வகை. 4வது வகை தான் ரொம்ப கொடுமையே. இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தானாகவும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வர்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் காரணம்னே தெரியாம அவங்க திரும்ப திரும்ப அந்த தப்பை செஞ்சு வாழ்க்கையவே தொலைச்சிக்கிட்டு இருக்கிற வகை 4வது வகை. இதுக்கு எந்த விதமான தவறை கூட இந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்படி 4 வகைப்படும்.